இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏழு மலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தைமையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. ஏழு மலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தைமையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. வெங்கடேஸ்வரனே உனையும் போற்றி புகழானும் பாட காட்சி தந்து ஆட்சி செய்தாயே. ஜெய் ஸ்ரீனிவாசா திருமகள் தனை மார்பில் வைத்தாயே. காட்சி தந்து ஆட்சி செய்தாயே. ஜெய் ஸ்ரீனிவாசா திருமகள் தனை மார்பில் வைத்தாயே. ஏழு மலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தைமையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. தரிசனம் பெற காத்து நின்று தீர்ப்பங்கள் வரும் வாழ்வில் என்று திருமலை தனில் ஏறினோம் ஐயா. தரிசனம் பெற காத்து நின்று தீர்ப்பங்கள் வரும் வாழ்வில் என்று திருமலை தனில் ஏறினோம் ஐயா. நீயும் அன்றி கதி எனக்கு வேறு ஒருவர் ஏதையா. கண்கள் மூடி நாமம் பாட கருணையோடு காக்கும் சுவாமி, வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. வெங்கடேஸ்வரனே உனையும் போற்றி புகழானும் பாட காட்சி தந்து ஆட்சி செய்தாயே. ஜெய் ஸ்ரீனிவாசா திருமகள் தனை மார்பில் வைத்தாயே. ஏழு மலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தைமையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. ஞானமே வடிவான உன்னை நானுமே தினம் சேவை செய்ய புண்ணியம் பல கோடி சேருமையா. ஞானமே வடிவான உன்னை நானுமே தினம் சேவை செய்ய புண்ணியம் பல கோடி சேருமையா. சரணமே போர்பாதம் எனக்கு அபயம் வேறு ஏதையா. முக்தி தேடி பக்தியோடு வணங்கினேன் காப்பாற்று சுவாமி, வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. வெங்கடேஸ்வரனே உனையும் போற்றி புகழானும் பாட காட்சி தந்து ஆட்சி செய்தாயே. வைகுண்ட வாழ்வு வேண்டாம் என்று திருப்பதி மலையில் நிலை கொண்டாயே. தீர்த்தங்களாடி ஹரிநாமம் பாடி திருமலை வந்தால் புண்ணியம் கோடி. முக்திக்கு மார்க்கம் ஸ்ரீ வெங்கடேசம், பக்திக்கு மார்க்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம். கோவிந்தா கோவிந்தா. சுவாமி பாலாஜி, நீங்க எங்க இருக்கீங்க? புருஷதே வேதம் நருணம் யஸ்ரோதம் யக்ஷபவ்யம் உதாமிதஸ்தேதானः யதன்னேனாதிரோஹதே ஏதாவானஸ்ய மகிமா அதோ ஜாயானஸ்ய புருஷः
त्रिपादस्यामृतं दिवे त्रिपादोद्धवोदयेत्पुरुषः पादो देहभवात् पुनः ततो विश्वं जग्रामत् साधनानतनेतभिः तस्मात् विराजजायत विराजो अधिपुरुषः सजातो अत्यरिच्यत पश्चात्तो विमतो पुरः यत्पुरुषेण हविता देवायज्ञमदन्वता சுவாமி, இது எந்த தெய்வத்தோட சிலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கலியுகத்துல பேசும் தெய்வமான அந்த வெங்கடேச பெருமாளோட சிலை. ஒவ்வொரு யுகத்துக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஆராதிக்கிறது பிரபு ஸ்ரீராமரையும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணரையும் தான். உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஹாத்திராம். இந்த சிலை எனக்கு கனவுல வந்து கட்டளை இட்டது. சுவாமிக்கு பூஜை செஞ்சா பாவங்கள்லாம் விலகி சகல சௌபாகியமும் வந்து சேரும்னு சொல்லுச்சு. நீங்களும் பூஜை செய்யுங்க. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி, நான் தினமும் பூஜை பண்றதுக்கு பகவான் ஸ்ரீராமரோட சிலை இருக்கு. சுவாமி, இந்த பகவான் எங்க இருக்கார்? இவரோட தரிசனம் எனக்கு எப்ப கிடைக்கும்? சுவாமி, எனக்கு அந்த பகவான் வெங்கடேஸ்வரரோட தரிசனம் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் சுவாமியை தரிசிக்கணும்னு தவம் செஞ்சு அவரோட அனுகிரகத்தை பெற்றார்கள். ஆனா அதெல்லாம் சத்திய யுகம், துவாபர யுகம், ரேதா யுகத்துல நடந்தது. இந்த கலியுகத்துல சுவாமியோட தரிசனம் கிடைக்கணும்னா 12 வருஷம் கடுமையா விரதம் இருக்கணும். அப்பதான் சுவாமியோட தரிசனம் கிடைக்கும். நேரடியாவே வருவாராம். என்ன சொன்னீங்க? 12 வருஷம் கடுமையா விரதம் இருந்தா சுவாமி தரிசனம் கொடுப்பாரா? அதுவும் நேர்லையா? இதெல்லாம் நிச்சயம் நடக்குமா? நடக்கும். மகா பக்தரான அன்னமையாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சுவாமி. அவர்தான் சுவாமி வெங்கடேஸ்வரரோட மகிமைகளை பத்தி 25,000 கீர்த்தனைகள் எழுதினாரு. அவருக்கு சுவாமி நேரடியா தரிசனம் கொடுத்து அவரை மோட்ச அடையம் வச்சாரு. நீங்க கூட அந்த விரதத்தை சரியா கடைபிடிச்சீங்கன்னா சுவாமி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. சுவாமி, உங்க பேச்சுல நம்பிக்கை வச்சு அந்த பகவானோட தரிசனத்துக்காக நான் 12 வருஷம் விரதம் இருக்கேன். அவருக்கு உபகாரம் செஞ்சு அவரோட அருளை நான் முழுமையா பெற போறேன். உங்களோட விரதம் வெற்றிகரமா முடியட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? 12 வருஷம் கடின விரதம் இருந்தா பகவானே தரிசனம் கொடுப்பாரா? இதுல எந்த சந்தேகமும் இல்ல. 7 தலைமுறையா நாங்க வெங்கடேஸ்வரரோட பக்தர்கள். திருமலையில பூஜைகளும் அர்ச்சனைகளும் செஞ்சுக்கிட்டு வரவங்க. அப்ப இங்க எதுக்கு தனியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க? சுவாமி என் கனவுல வந்து தரிசனம் கொடுத்து இந்த பக்தரை அவர்கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி எனக்கு கட்டளை இட்டார். அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லாதான் இருக்கு. சுவாமி உன் கனவுல வந்தது, பக்தர்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது நல்லாதான் இருக்கு. ஆனா இவருக்கு கடவுள் பக்தி இல்ல போல இருக்கு. இவரோட முகத்தை பார்த்தாலே அது தெரியுது. எந்த சந்தேகமும் இல்ல, இவருக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் கூட இல்ல. மகாபிரபு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் விரதம் இருக்க முடிவு பண்ணிட்டேன். என் விரதத்தால பகவானோட தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். இது கூட தெரியாம இருக்கீங்களே, நீங்க யாரு? இங்க எதுக்கு வந்தீங்க? பொதுவா நான் கோவில்ல இருக்கும்போது பக்தர்கள் எல்லாரும் நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. நான் கோவில்லயே இருக்கும்போது நீ என்னடான்னா நான் எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். மகாபிரபு, இந்த உடையில நீங்க மடாதிபதி மாதிரியே இருக்கீங்க. நீங்க தங்கறதுக்கு வாசஸ்தலம் இல்லையா? இந்த உலகம் முழுக்க என்னுடைய வாசஸ்தலம் தான். என்னுடைய பேரு ஸ்ரீனிவாசன். நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற விரதத்தை பக்தியோட பூர்த்தி செய். என்னதான் தடங்கள் வந்தாலும் விரதத்தை மட்டும் கைவிட்டுடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் உன் லட்சியம்தான் முக்கியம். அந்த கடவுள் ஆசி உனக்கு நிச்சயம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி.
உங்கள் எண்ணம் நிறைவேறட்டும். இந்த ஊர் சிலுப்பூர் தானையா? ஆமாயா. நீங்களும் இந்த ஊரை சேர்ந்தவர் தானே? இந்த ஊர்ல ஒரு மகான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கையில ஒண்ணுமே இருக்காதாமே? தானங்கள் செய்யலன்னா சாப்பிட்டது சரிக்காதான், பாவம் தூக்கம் கூட வராதாமே. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? என்னங்க இதை இந்த ஊர்க்காரரா இருந்துகிட்டு அவரை பத்தி தெரியாதுன்னு சொல்றீங்களே? அவரோட பேரு ஊரு ஜாதகம் இல்லாம சொல்லுவாங்க. அட, பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொன்னா முன்னால வீட்டுக்காரனுக்கு வயிறு எரியாது. நீங்க கேட்டதுனால சொல்றேன், அவர் பேரு கோதண்டராமன். கடவுள் நமக்கு கொடுத்தத மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லா மனுஷனுக்கும் வரணும். அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரியோ கோதண்டராமன் மட்டும் அதை பண்றாருன்றத என்னால கண்டிப்பா ஒத்துக்கவே முடியும். புரியுது புரியுது. இன்னொருத்தனை புகழ்ந்தா உங்களுக்கு வயிறு எரியன்னு. போட்டி, பொறாம, வைத்தறிச்சல் எல்லாமே உங்க முகத்துல நல்லா தெரியுது. வணக்கம் ஐயா. சேட்ஜி, இவர்தான் கோதண்டராமையா. வணக்கம் கோதண்டராமன். வணக்கம் வீராசாமி. உங்க அப்பாவோட உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு ரொம்ப மோசமா தான் இருக்குய்யா. அவரை குணப்படுத்த இவர்கிட்ட பணம் கேட்கலான்னு போயிருந்தேன். ஊர் பெரியவங்க சொன்னா பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. சேட்டு, இந்த வீராசாமியோட அப்பா எனக்கு நல்ல நண்பர். கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கொடுத்த வார்த்தையை மீற மாட்டாரு. அவரால கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் கொடுக்கறேன். அவசியம்னா பத்திரம் கூட எழுதி தரேன். என்ன ஜி, நீங்க சொன்னதே எனக்கு போதும். எனக்கு பத்திரம் கித்திரம்லாம் தேவையில்லை. ஒருவேளை இவரால வட்டியும் அசலும் கட்ட முடியாம போச்சுன்னா திருப்பதி பாலாஜிக்கு கொடுத்துதான் நினைச்சுக்கிறேன். ஜெய் பாலாஜி. இந்தாங்க, இத சாமி உண்டியல்ல போட்டுருங்க. ஜெய் பாலாஜி. ஆமா, நீங்க யாரு? நாங்களா? நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. ஒருத்தனுக்கு பேரும் புகழ வந்தா நாங்க பொறுத்துக்க மாட்டோம். ஆனா பாலாஜி அத தப்புன்னு உணர்த்திட்டாரு. சந்திரகிரி மகாராஜா கிரிதர ராயர் வாழ்க வாழ்க பல்லாண்டு. சந்திரகிரி மகாராஜா கிரிதர ராயர் வாழ்க வாழ்க பல்லாண்டு. எங்கள் சந்திரகிரி வம்சத்தை பாதுகாக்கும் எங்கள் குலதெய்வமான வெங்கடேஸ்வர பகவானை வணங்கிவிட்டு இன்று இந்த சபையை தொடங்குகிறேன். இறைவனின் சன்னதியில் தீர்த்த யாத்திரைக்கு வரும் பக்தர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அது மட்டுமின்றி தங்குவதற்கு விடுதிகள், உண்ண சரியான உணவின்றி பக்தர்கள் சிரமப்படுகிறார்கள். பக்தர்களின் நலனுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக நமது ராஜ தர்பாரில் உள்ள நீதியும் நேர்மையும் உருவான மந்திரி நாகப்பவர்மரை திருப்பதி சன்னிதானத்திற்கு துணை நிர்வாகியாக நியமிக்கின்றேன். பிரபு, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். என்னோட அப்பா, எங்க பாட்டனார், எங்க முப்பாட்டனார் எல்லாரும் உங்க சாம்ராஜ்யத்துக்கு சேவை செஞ்சு அவங்க கடமையை நிறைவேற்றினாங்க. இப்போ நீங்க இந்த மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்து என்னையும் பெருமைப்படுத்திட்டீங்க. அந்த வெங்கடாஜலபதி தான் என் மனசுல இருந்த ஆசைய உங்க மூலமா நிறைவேற்றி வச்சிருக்காரு. அவர் சன்னிதானத்துல இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. நீங்க கொடுத்த இந்த பொறுப்பை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். எந்த ஒரு குறையும் இல்லாம என் கடமையை நிறைவேற்றுவேன்னு வாக்களிக்கிறேன். உங்கள் மீது நம்பிக்கை உள்ளது. அடுத்ததாக சந்திரகிரி சமஸ்தானத்தின் சேனாதிபதியான எனது நண்பன் விக்ரமதேவராயன். பிரபுவை வணங்குகிறேன். எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. இந்த சாம்ராஜ்யத்தில் மக்களின் பாதுகாப்பின் மீது உனக்குள்ள அக்கறையை குறித்து எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் திருமலை சன்னிதானத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மகா பண்டிதரான நாகப்பருடன் சேர்ந்து நிச்சயமாக பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். இதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. எந்த வாளை கண்டு எதிரிகள் நடுங்குவார்களோ, என் வாள் வீச்சை கண்டு அனைவரும் பயந்து திக்கு திசை தெரியாமல் ஓடுவார்களோ, அதே வாள் சந்திரகிரி சாம்ராஜ்யத்தை காக்க இமயம் போல் தடுத்து நிற்கும். அந்த வீரவாள் சாட்சியாக சொல்கிறேன், தாங்கள் ஒப்படைத்த கடமையை என் புஜபல பராக்கிரமத்தை காட்டி நிச்சயம் நிறைவேற்றுவேன். அரசே, நம் சேனாதிபதி விக்ரமதேவராயர்
அவர் வாழ்வீச்சையும் அவர் வீரதீர செயல்களையும் சொல்லி நம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி விட்டார். ஆனால் இப்பொழுது திருமலை புண்ணிய ஸ்தலத்தை காக்க வெறும் வீரம் மட்டும் இருந்தால் போதாது. அபாரமான கடவுள் பக்தியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த புண்ணிய ஸ்தலத்தை நிர்வாகிக்கணும்னா நம்ம இதயத்துக்குள்ள கடவுள் மேல அன்பு, பக்தி, அவரை தரிசிக்க வரவங்களை நிராகரிக்காம அரவணைச்சு அவங்கள கௌரவமா பாத்துக்க வேண்டியது அவசியம். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நம்ம சேனாதிபதி ஸ்ரீ விக்ரமதேவராயர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார்னு எதிர்பார்க்கிறேன். ராஜகுரு, நமக்கு தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் தார்மீக சிந்தனையும் பக்தியும் மரியாதையும் மட்டும் இருந்தால் போதாது. சாஸ்திரங்கள் தெரிந்த உங்களிடம் சம்பிரதாய முறைகளை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் அறிவோம், திருமலைக்கு செல்லும் பாதை எத்துணை கடுமை என்று. 7 மலைகள், முட்கள், வனாந்திரம் என்று கடினமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும். போகும் வழியில் கொடிய மிருகங்கள், கொள்ளைக்காரர்கள், தீய சக்திகள் தாக்கலாம். இத்தகைய பயங்கரங்கள் நிறைந்த பயணம். இவை அனைத்தையும் எதிர்க்க வீர வாழ் தேவை. மந்திரங்களும் பக்தியும் இருந்தால் மட்டும் போதாது. கேவலம் பக்தி மட்டும் தான் பக்தர்களை காக்கிறது என்றால் உறுதியாக சொல்கிறேன், இந்த க்ஷணமே வீரவாளை வீசி எறிந்துவிட்டு உங்களது சீடனாக காவி உடை அணிந்து வர சித்தமாயிருக்கிறேன். விக்ரமதேவராயா, ராஜகுரு, இது விவாதத்திற்கான நேரம் அல்ல. உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுங்கள். இது என்னுடைய ஆணை. இத்துடன் சபை முடிவடைந்தது. பக்தி, ஆராதனை, தவம், சுவாமி தரிசனம், இது அனைத்தும் போய் ஏமாற்றுதல், பிரமை. என்ன பேசுற நீ? இதெல்லாம் பொய், உண்மை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மகாராஜா, ஒரு பூசாரி என்கிட்ட சொன்னாரு, 12 வருஷம் கடுமையான விரதம் இருந்தா பகவான் நேரடியாவே தரிசனம் கொடுப்பாருன்னாரு. விரதம் ஆரம்பிச்சு 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. பகவான் தரிசனம் கொடுக்கவே இல்லை. அப்படியா? சுவாமி இன்னுமா உனக்கு கருணை காட்டல? ஆமா மகாராஜா, நான் இந்த 12 வருஷங்களா விரதத்துலதான் இருக்கேன். எந்த நேரமும் பகவானோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு ஆராதனை, பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. ஒருவேளை விரதத்தை ஒழுங்கா பண்ணாம தப்பு செஞ்சதாலதான் பிரபு எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரோ? ஒரு பக்தனா இருந்துகிட்டு நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. விரதத்துல இருக்கும்போது தப்பு செஞ்சேன்னு சொல்றது பாவம். நீ ஆராதிக்கிற தெய்வத்தை நீயே நிந்திக்க கூடாது. என் கேள்விக்கு பதில் சொல்லு. உன் விரதத்தை நீ எப்ப ஆரம்பிச்ச? 12 வருஷத்துக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. உன் விரதத்தோட பலன் ஒருவேளை நாளைக்கு கிடைக்கலாம். 12 வருஷமா விரதம் இருந்து கிடைக்காத பகவான் தரிசனம் நாளைக்கு மட்டும் கிடைக்கும்னு எப்படி சொல்றீங்க? பகவானுடைய தரிசனம் பக்தர்களுக்கு எப்ப கிடைக்குங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. மனப்பூர்வமா பக்தி சிரத்தையோட நீ அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணு. பகவானுடைய தரிசனம் நிச்சயமா உனக்கு வாய்க்கும். விக்ரமதேவராயருக்கு என்னோட வணக்கம். உங்களுக்காக இந்த சந்திரமுகி ஒரு அற்புதமான பரிசை கொண்டு வந்திருக்காங்க. எடுத்து கொடுங்க. காவி உடை, கமண்டலம், சந்திரமுகி, இதுதான் உன் பரிசா? என்னை அவமானப்படுத்தி விட்டாய். எனக்கு தெரியும், இந்த முட்டாள்தனமான காரியத்தின் மூல காரணமே நீதானே. இத பாருங்க விக்ரமதேவரே, உங்களை இந்த சந்திரகிரி சாம்ராஜ்யத்துக்கு அரசரா பார்க்கணுங்கிற என்னோட ஆசை இனியும் நிறைவேறுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நீங்க அரசரா ஆகலன்னா சந்திரமுகிக்கு மகாராணி ஆகிற வாய்ப்பு இந்த ஜென்மத்துல கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலைமையில நான் படைத்தளபதி ஆகணுங்கிற என் ஆசை கனவுல கூட நிறைவேறாது போல இருக்கு. அதனாலதான் சொல்றோம், நீங்க இந்த காவி உடைய போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் உங்களுக்கு சீடர்கள் ஆயிடுறோம். ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிக்கிட்டு போனா போடுற மகராசம் போட்டுட்டு போக போறான். நாகப்பா,
இப்படி தேவையில்லாததை பேசி எனது சினத்தை தூண்டாதே. எந்த வாளால நீங்க சந்திரகிரி சாம்ராஜ்யத்தை காப்பாத்துனீங்களோ, எதிரிகளை வெட்டி வீழ்த்துனீங்களோ, அது இப்போ எதுக்கும் உதவாம போயிடுச்சு. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பிதற்றுகிறாய்? எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் கிரிதரராயருக்கு தெரிஞ்சிடுச்சான். அதனாலதான் இந்த மலைகளுக்கு நடுவுல நம்மள இருக்க சொல்லிருக்காரு. இப்போ நம்ம கையில அதிகாரம் இல்ல, படைகள் இல்ல, நம்மள காப்பாத்த யாரும் இல்ல, இருக்க இடம் கூட இல்ல. நாம இங்க வாழ்க்கையை எப்படி கழிக்கணும் தெரியுமா? பூஜையும் பிரார்த்தனையும் பண்ணிதான் காலத்தை ஓட்டணும். வாயை மூடு நாகப்பா. உனது தலையில் குடுமியை வைத்துக் கொண்டு சாதுரியமாக பேசிவிட்டால் மட்டும் நீ சாணக்கியன் ஆகிவிட முடியாது. உன்னை பற்றி எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. உனது தலையில் குடுமியை தவிர உள்ளுக்குள் ஏதுமில்லை. மற்றவர் சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்றால் படைபலம் தேவை, மனோதைரியம் தேவை, ஆயுத பலம் தேவை. இதெல்லாம் எங்கிருந்து வரும்? அரச கோட்டையிலிருந்து வரும். இந்த சந்திரகிரி ராஜ்யத்திற்கு செல்வம் எங்கிருந்து வருகிறது? திருமலை தேவஸ்தானத்திலிருந்து. அங்கு மேற்பார்வையில் இருப்பது நம்முடைய ஆள். இனி அந்த செல்வம் நம்மை வந்து சேரும். அந்த செல்வத்தை கொண்டு மிகப்பெரிய சக்தியை பெறுவோம். இனி அந்த கிரிதரராயர் நாம் சொன்னபடி ஆட வேண்டும். அதன் பிறகு இந்த சந்திரகிரி சாம்ராஜ்யம் நமது கைவசம். பிரமாதம். இந்த யோசனை ரொம்ப பிரமாதம் பிரபு. நீங்க பலசாலி மட்டும் இல்ல, பெரிய புத்திசாலியும் கூட. உனக்கு புரிந்து விட்டது நாகப்பா. ஆனால் பட்டத்து ராணியாகவிருக்கும் சந்திரமுகிக்கு இன்னும் புரியவில்லை போலிருக்கிறதே. பிரபு, தங்களுடைய எண்ணம் எனக்கு முன்பே தெரியும். தங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கும் வரை நான் உங்களுடன் வனவாசம் இருக்க கூட தயார். அதுவரை தாங்கள் கூறும் அனைத்தையும் நான் கேட்பேன். அவசரப்படாதே சந்திரமுகி. உனது சேவையை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வேன். அதுவரைக்கும் இந்த காதலனுக்கு உனது கடைக்கண் பார்வையை காட்டு. அதில் மூழ்கி நான் முத்தெடுக்க விரும்புகிறேன் சந்திரமுகி. இல்லை இல்லை, எனக்கு பகவானின் தரிசனம் கிடைக்காது. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை போல் தோன்றுகிறது. அந்த அனுகிரகம் எனக்கு இல்லை. ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, நீங்களே சொல்லுங்கய்யா. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. மறுபடியும் திருப்பதிக்கு நடந்து போறாரா? இங்க பாரு ராமா, நீ ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. முன்ன மாதிரி நீ தெம்பாவும் இல்ல. திருப்பதி இங்க இருந்து ரொம்ப தூரம். நான் சொல்றத கேளு ராமா. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. மலை ஏறிக்கிட்டே இருக்குங்கிறாரு. அங்க பாரு, சாமி கண்ணுக்கு தெரியுதுங்கிறாரு. அதோ பாருங்க, இப்ப கூட என் பகவான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாரு. என் கோவிலுக்கு என்ன பார்க்க வான்னு கூப்பிடுறாரு. இதோ வந்துடுறேன் சாமி, இதோ வந்துடுறேன். ஐயா ஐயா, பாத்து பாத்து. 20 வருஷமா பாக்குறேன். திருமலைக்கு போறீங்க, வெங்கடேஷ் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறீங்க, எல்லாரையும் உங்க சொந்தக்காரங்களா நண்பர்களா நினைக்கிறீங்க. ஏன்? நமோ வெங்கடேசான சொல்ற யாரா இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள் தான். பக்திக்கு பாகுபாடு கிடையாது. முக்திக்கு எந்த குலமும் இடையூறா இருக்காது. பக்தி முக்தி இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதையா. திருப்பதிக்கு போகணும்னா சக்தி வேணும்னு தெரியும். அப்படி சொல்லுங்க. வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கூட போன வாட்டி பிடிவாதம் பிடிச்சு திருப்பதிக்கு போயிட்டு வந்தாரு. உங்க அப்பா தானப்பா இவரு, நீயாவது சொல்லுப்பா. எங்க அப்பாக்கு நாங்களா சொல்லணும்? அவருக்கே தெரியாதா என்ன? உன் பிள்ளைங்க பயந்து உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கவலையாத்தான் இருக்காங்க. நீ இப்பவே தாத்தாவாயிட்ட. பெருமாள் மேல எவ்வளவு பக்தி இருந்தாலும் பூஜையை நீ வீட்டிலேயே பண்ணிக்கலாமே. திருப்பதி போற எண்ணத்தை தயவு செஞ்சு மறந்துரு. திருப்பதிக்கு நடந்து போறதுக்காக தான் பகவான் கால்களை கொடுத்திருக்காரு. அவரை கண்குளிர தரிசனம் பண்ணணும்னு தான் இந்த கண்களை கொடுத்திருக்காரு. கையெடுத்து கும்பிடணுங்கிறதுக்கா இந்த கைகளை கொடுத்திருக்காரு. கோவிந்தா
கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா, சீனிவாசா, இப்படி வாய் விட்டு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் குரலை கொடுத்திருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்க உடம்பு இப்படி இருக்கும்போது. ஆமா மாமா, அத்தை உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அதுக்கு தான் அவர் இருக்காரு. எல்லாத்தையும் அந்த ஏழுமலை வாசன் தான் பார்க்கணும். அவன் பிள்ளைக்கு அவன் பார்க்காம யாரு பார்ப்பாங்க? கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா. பிரபு, அழகு என்ன பிரபு, நாகப்பா, அனுமதி கேட்டு வருவதற்கு கூட அறிவில்லை அவனுக்கு. ஏகாந்த வேளையில் இப்படி நுழைந்து விட்டாய் இங்கிதம் இல்லாமல். என்ன மன்னிச்சிருங்க பிரபு. ஒருத்தன் நம்மளோட திட்டத்துக்கெல்லாம் தடையா இருக்கான். யார் அவன்? அவன் ஒரு துறவி. பகவானை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கான். பகவானை தரிசிக்க ஏன் பணம் வசூல் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கறான். அது மட்டும் இல்ல, மற்ற பக்தர்கள் எல்லாரையும் பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தடுக்கிறான். அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். திருப்பதி தேவஸ்தான அதிகாரிக்கு என்னோட மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். என்ன உனது பிரச்சனை? சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆனா உங்களோட சேவகர்கள் தரிசனம் செய்யறதுக்கு பணம் கட்ட சொல்றாங்க. பகவானை தரிசிக்கிறதுக்கு எதுக்காக பணம் கேட்கறீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கோயில் வளர்ச்சிக்காக நிதி திரட்டி வருகிறோம், அவ்வளவுதான். பார்க்க புத்திசாலியாக தெரிகிறாய், இது கூடவா தெரியவில்லை? தெய்வ தரிசனத்திற்கு இது சமயமில்லை. சுவாமியை தரிசிக்க நேரம் காலம் தேவையில்லை. நான் பல காலம் விரதம் இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து தரிசிக்க இங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தே ஆகணும். நடுசாமமாகிவிட்டது. இனி காலையில் தான் தரிசிக்க முடியும். என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. நான் விரதத்துல இருக்கேன். சூரிய உதயத்துக்குள்ள சுவாமியை எப்படியாவது தரிசனம் பண்ணி ஆகணும். இங்கே பார், பார்க்க சாதுவாக தெரிகிறாய். என் கோபத்தை தூண்டாதே. மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. சுவாமி தரிசனம் பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் சொல்வதை கேள். நாளை காலை தரிசனம் செய். முடியாது. நான் சுவாமியை தரிசிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியானால் இந்த கோயில் அதிகாரியான என்னுடைய முடிவையும் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். எனது வார்த்தையை நீ மீறியதற்காக தரிசனம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமல்ல, இந்த ஜென்மத்தில் உனக்கு தரிசனம் இல்லை. நாகப்பா, பிரபு, இந்த கணமே எனது அந்தப்புறத்தில் இருந்து இவனை வெளியேற்று. கோவிலில் இவனை அனுமதிக்க கூடாது என்று அங்கிருக்கும் அனைத்து காவலர்களுக்கும் கட்டளை இட்டுவிடு. உத்தரவு பிரபு. இது அநியாயம். உங்க அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்க. அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க கண்டிப்பா பலனை அனுபவிப்பீங்க. ஓ, தம்பி தம்பி, உங்க அப்பா எங்கப்பா? அவரு வீட்டுல தானே இருந்தாரு. வீட்டுல இல்ல தானே இங்க வந்தேன். கோவிந்தா, வெங்கடேசா. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா. அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சொன்னா கேளுங்க. நீங்களே உடம்பு சரியில்லாதவரு. ராஜேந்திரா, என் கால்களுக்கு சக்தி இல்லை நீ நினைக்கிறது தப்பே இல்லை. ஐயா, ஆனா என் பக்தி மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கும் போது இல்லையா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ மேல தப்பில்ல. என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நீ இப்படி பேசுற. என்ன தடுக்காத. சுவாமி, உங்களை பக்த வச்சலா கருணாமூர்த்தின்னு சொல்றாங்களே, ஆனா இது வரைக்கும் உங்களோட அனுகிரகம் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? சுவாமி, நீங்க பக்தர்களோட கஷ்டங்களை போக்குவீங்கன்னு சொல்றாங்களே, நான் படுற கஷ்டம் மட்டும் உங்களுக்கு தெரியவே இல்லையா? துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணரா, கலியுகத்துல வெங்கடேஸ்வரரா, சர்வலோகத்தையும் பாத்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க
இவ்வளவு பூஜை புனஸ்காரம் பண்ற எனக்கு ஏன் இன்னும் தரிசனம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் விரதத்துல உங்களுக்கு திருப்தியே இல்லையா? சொல்லுங்க. இது நான் செஞ்ச பூர்வ ஜென்ம பாவமா? நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டனா? இல்லனா இதுக்கு நான் அருகதை இல்லாதவனா? ஏன் தரிசனம் தர மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சுவாமி. எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க சுவாமி. சுவாமி, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இல்ல. இது எல்லாம் என்னோட பிரம. நீங்க கடவுள் இல்ல. நீங்க வெறும் ஒரு கல்தான். ஹாத்திராம், சுவாமி வந்துட்டீங்களா சுவாமி? எனக்காக வந்துட்டீங்களா சுவாமி? என்னோட அழுகுரல் உங்களுக்கு கேட்டுடுச்சா சுவாமி? ஏன் அழுகிறாய்? நான் தான் உனக்கு தரிசனம் தந்து விட்டேனே. உன் விரதம் நிறைவேறியது. சுவாமி, இந்த ஆனந்த கண்ணீர் உங்கள் தரிசனத்தால் வந்தது. உங்களை பார்த்ததுல என் ஜென்ம ஜென்ம பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. நான் தன்யனானேன் சுவாமி பாலாஜி. நான் புண்ணியம் செய்தேன். பாலாஜியா? என்ன பக்தா புது பெயரை வைத்து கூப்பிடுகிறாய்? சுவாமி, இந்த அற்புதமான ரூபத்துல நான் எப்பவும் வணங்குற பாலகிருஷ்ணனையே தரிசிக்கிற மாதிரி தோணுது. கோபியர்களுக்கு தெய்வமான அந்த பாலகிருஷ்ணரோட அழகான ரூபம் இது. அதனாலதான் நான் அப்படி கூப்பிட்டேன். நான் கும்பிடுற ஸ்ரீகிருஷ்ணரும் என் கண்ணு முன்னாடி இருக்கிற பகவானும் ஒண்ணுதான் சுவாமி. இனிமே நான் உங்களை பாலாஜின்னு கூப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே சுவாமி. நான் பேசுறது உங்களுக்கு கேளிக்கையா இருக்கலாம், எனக்கு தெரியும். நீங்க பக்த வச்சலம். பக்தர்கள் பகவானை எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நீங்க வருவீங்க. என் கோரிக்கையை நிறைவேற்றுவாயா? என்ன சுவாமி, முவ்வுலகத்துக்கும் தெய்வமாக திகழ்கின்ற நீங்கள் என்னிடம் கோரிக்கை கேட்கலாமா? எல்லாரோட கஷ்டத்தை தீக்கிற கலியுக தெய்வம் நீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சாதாரண பக்தன் கிட்ட உங்க கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி என்ன சோதிக்கிறீங்களா சுவாமி? கேலிக்கும் கேளிக்கைக்கும் எனக்கு எங்க நேரம் இருக்கு? உலகத்தையும் காக்கிறதுலயே நான் களைச்சு போயிட்டேன். எனக்கும் ஓய்வு வேண்டாமா? என் களைப்பை போக்கிக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு. என் கூட தாயம் விளையாட வரியா? சுவாமி, உங்க தரிசனம் கிடைச்சதே பெரிய பாக்கியம். இந்த மாதிரி அற்புத வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதே நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம். அதனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களோட பகட விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆட்டத்தை நீயே ஆரம்பி. இந்த தாயக்கட்டைகள். சுவாமி, முதல்ல நீங்க தான். தாயம் விழுந்திருக்கு சுவாமி. நீங்க தான் இந்த அண்டலோக சராசரத்துக்கும் ஒரே ஏகாதிபதி, பரமாத்மா, பரபிரம்மா. இப்போது உன்முறை. 3. மூவுலகத்திற்கும் நீங்கள்தான் சுவாமி. சப்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாம் உங்களுக்கு சமம். நிலம், நீர், காற்று எல்லாத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. மனசுலயும் எண்ணத்திலையும் நீங்க தான் இருக்கீங்க. இப்ப உங்களோட முறை சுவாமி. ஏழு வந்துடுச்சு சுவாமி. இந்த சப்தகிரி உங்களோட வாசஸ்தலம். நீங்க தான் இங்க தேவாதி தேவன். 7 சமுத்திரம், 7 தீபங்கள், சங்கீதத்தில் 7 சுரங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சப்த ரிஷிகளும் உங்களோட மகிமையை பாடிக்கிட்டே இருக்காங்க. பக்தனே, நான் புறப்படும் நேரம் வந்து விட்டது. ஏன் சுவாமி? சுப்பிரபாத சேவைக்காக அங்கே பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் உங்க தரிசனம் எப்ப கிடைக்கும் சுவாமி?
கால நேரம் வாய்க்கும் போது நிச்சயம் தரிசனம் தருகிறேன். ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். நீ பாக்கியசாலிதான் பக்தா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் மட்டும் இல்ல சுவாமி, உங்களோட பக்தர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். அவங்களுக்கு உங்களோட கிருபை இருக்கு. ஒருவேளை நான் தூங்கியிருந்தாலும் கனவுலையும் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். நானே உன்னை தேடி நேரில் வந்திருக்கும் போது இனி கனவு எதற்கு? இது நான் செய்த பாக்கியம் சுவாமி. பிரபு, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? என் மனம் முழுக்க இப்போது மிகவும் ஆனந்தமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? தெரியல சுவாமி. இன்று எனக்கு பக்தர் ஒருவர் மிக அற்புதமான காணிக்கை செலுத்தியிருக்கிறார். அற்புத காணிக்கையா? அது என்ன பகவானே? ரத்தின கிரீடமா? வைரம் பதித்த ஆகாரமா? இல்லை ஸ்வர்ண சிம்மாசனமா? இன்று நான் வந்தபோது என் பாதம் தொட்டு வணங்கினாயே, சரியாக கவனிக்கவில்லையா? இந்த பாதரட்சகைகள் தான் அந்த காணிக்கை. பார்த்தாயா, இந்த பாதுகைகள் எவ்வளவு பொருத்தமாய் அற்புதமாய் அமைந்திருக்கிறது. சுவாமி, நீங்கள் இந்த சாதாரண பாதரட்சையை பற்றி எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. இது என்ன தங்கத்தால செஞ்சு வைரம் பதிச்ச பாதரட்சகைகளா? என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ரத்தினத்தாலான கிரீடம், வைரத்தினாலான ஆரம், தங்கத்தாலான சிம்மாசனத்தை விட உயர்ந்தது இந்த பாதுகைகள். சுவாமி, ஆமா, என் பக்தர் ஒருவர் பக்தி சிரத்தையோடு எனக்காகவே மனப்பூர்வமாய் செய்து கொடுத்தது. வாழ்நாள் முழுக்க செலவழித்து எனக்காக பிரத்யேகமாக செய்து கொடுத்தார். அந்த பக்தர் யார் சுவாமி? சின்னையானு பேரு கொண்ட அந்த பக்தர் பல வருஷங்களா என்ன தரிசனம் பண்ணி இத காணிக்கையா செலுத்த காத்துக்கிட்டு இருந்தாரு. எப்ப அது நிறைவேறலையோ, கடைசியா அவரு கனவுல என் ரூபத்தை பார்த்து என்னுடைய பாத அளவுகளை யூகிச்சு இத தயார் பண்ணி என்கிட்ட கொடுக்க வந்தார். ஆனா வர்ற வழியில சில துஷ்டர்கள் அவரை வழிமறிச்சு மலை மேலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. என்ன பார்க்க விடாம தடுத்துட்டாங்க. அப்ப என்னாச்சு சுவாமி? என் பக்தம் படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அந்த பக்தரை தேடி உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அவர் தயார் பண்ண இந்த அற்புதமான பாதுகைகளை நான் வாங்கும் போது அவர் கண்ணில் தெரிஞ்ச அந்த ஆனந்தத்தை உலகத்துல நான் எங்கேயும் பார்த்ததில்ல. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. முரட்டுத்தனத்தால என் அறிவை இழந்து உங்க மகிமை தெரியாம போயிடுச்சு. விலை மதிப்பு இல்லாதது தங்கமோ வைரமோ இல்ல, பவித்திரமான பக்தி தான் புரிய வச்சிட்டீங்க. உங்க பார்வையில ஏழை பணக்காரன் எல்லாருமே சமந்தான். சுவாமி, இப்ப விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, கோவிந்தா, வெங்கடேசா. சுவாமி, என்னாச்சு? ஏன் ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தல. என்ன பார்க்க வர்ற ஒரு பக்தன் நின்னுட்டான். எப்பெல்லாம் ஒரு பக்தன் என்ன பார்க்க வர முடியலையோ அப்பெல்லாம் நான் அவனை தேடி போவேன். ஆபத்து சூழும் போது அபயம் தருவானே, துன்பங்கள் தீண்டும் போது துணையாயிருப்பானே. திருமலை வாசகா, ஸ்ரீதேவி நாயகா, சுகவாழ்வு தருகின்ற பூதேவி நாயகா. திருமலை வாசகா, ஸ்ரீதேவி நாயகா, திருமலை வாசகா. பிரபு பாலாஜி, நாங்க கொடுத்து வச்சவங்க. இதா இதா
சுவாமி என் கனவுல வந்து சொன்ன இடம். இந்த இடத்துல இருக்கிறது தான் சுவாமி என் கனவுல வந்து சொன்னாரு. தோண்டி பாருப்பா. இது போய் கொண்டாங்க. ஜெய் பாலாஜி. சுவாமி ரத்தம் ரத்தம். பாலாஜி சுவாமி தரிசனம் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி தப்பு நடந்து போச்சு. ஏதோ அபச்சாரம் நடந்து போச்சு. இந்த அபச்சாரம் என்னாலதானே நடந்தது. என் சுவாமி காயப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு. இதுவரைக்கும் என் கையால் அவருக்கு பூஜை தான் பண்ணி இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படி காயப்படுத்திட்டேன்னு. நான் செஞ்ச பாவத்தை தீக்கணும்னா என் ரத்தத்தாலேயே அவர் பாதத்தை கழுவணும். நமோ வெங்கடேசா, ஏழுமலை வாசா, சீனிவாசா, கோவிந்தா. பக்தர்கள் இது மாதிரி வேதனைப்படக்கூடாது. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஆமாஜி, இதெல்லாம் அந்த திருப்பதி பாலாஜி விளையாட்டு. கோதண்டராமா, உனக்காக நானே வந்துட்டேன். பாப்பா, யாருமா நீ? நீ தெரியாம செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச புண்ணியத்துக்கு பரிகாரம். பார்க்கடல பள்ளி கொண்டிருக்க எனக்கு பாலால அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலால் அபிஷேகம் செய்கின்றோமே, ஸ்ரீஹரி பாதங்கள் மோட்சம் தருமே. மங்கள நாயகி அம்மா என் ஸ்ரீதேவி, உலகாளும் சக்தியே அம்மா என் பூதேவி. மங்கள நாயகி அம்மா என் ஸ்ரீதேவி, உலகாளும் சக்தியே அம்மா என் பூதேவி. மலையப்ப சுவாமியை காணுங்கள், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மறுபக்கம் பூதேவி. என்ன இது? யார் நீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பக்தைனா? என்னோட பேரு சந்திரமுகி. எனக்கு யாரும் பக்தர்கள் கிடையாது. நானே அந்த பாலாஜியோட பக்தன் தான். இந்த புஷ்பங்களை அந்த பாலாஜிக்கு தான் அர்ப்பணிக்கணும், எனக்கு இல்ல. அவரால தான் உங்க வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். என் மனசுல இருக்கிற ஆசைய உங்க ஒருத்தரால தான் நிறைவேற்ற முடியும். உங்க மனசுல இருக்கிற ஆசை என்னன்னு சொல்லுங்க. உங்களை முதல்ல பார்த்ததுமே என்னோட மனசை நான் பறி கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையே நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஏத்துப்பீங்களா சுவாமி? இங்க பாருமா, நான் ஒரு யோகி. யோகியா இருக்கிற நீங்க எனக்காக உங்களோட மனசை மாத்திக்க கூடாதா? அந்த பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் வருவாங்க. அவங்களோட கோரிக்கைய அவரு தீர்த்து வைப்பாரு. உங்க பக்தையான என்னோட கோரிக்கைய நீங்க நிறைவேற்ற கூடாதா? நான் பாலாஜியோட அடிமை, அவ்வளவுதான். சந்திரமுகி, சந்திரனே குடியிருக்கும் இந்த முகத்தில் கண்ணீரா? உனது மனக்கவலைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை நம்பு. நான் செய்ய போகும் காரியத்தில் உனது உதவி எனக்கு தேவை. கூடிய சீக்கிரம் நமது கனவு நிறைவேறப் போகிறது சந்திரமுகி. கண் கலங்காதே, அதற்கு ஒரு திட்டம் உள்ளது. ஈடில்லாதொரு பந்தம் நீயே, ஜனனம் மரணம் எல்லாம் நீயே. மோட்சம் அருளும் நாமமே உனதையா சுவாமி. முக்தி பெற்று நானுமே உனை சேர்வேன் சுவாமி. உண்மையிலேயே இவன் தியானத்துல தான் இருக்கானா?
சுவாமி, ஏழுமலை அதிபதியே, நீங்க எப்ப வந்தீங்க சுவாமி? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. பக்தனுக்காக பகவான் காத்திருப்பதென்பது கலியுகத்தில் இதுதான் நடைமுறையா? மன்னிச்சிருங்க சுவாமி, நான் இங்க சீக்கிரம் வரணும்னு தான் கிளம்பினேன். ஆனா நான் பூஜையை முடிச்சிட்டு வர வழியில ஒரு பக்தனை பார்த்தேன். அவனுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தேன். ஒரு பக்தனுக்கு சேவை செய்யும் போது பகவானையே நீ மறந்து விட்டாயா? இல்ல சுவாமி, அந்த பக்தன்ல கூட நான் உங்களை தான் பார்த்தேன். உன்ன மாதிரி சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு பக்தன் என்ன காரணம் வேணும்னாலும் சொல்லலாம். அதை விடு, எனக்கு பசியாக இருக்கிறது, ஆகாரம் ஏதாவது இருந்தால் கொடு. உண்டு முடித்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். என்ன ஆயிற்று பக்தா? எனக்காக பலகாரங்களையும் பட்டணங்களையும் செய்து வைத்திருப்பாயே, எங்கே போயிற்று? சுவாமி, அது என்ன ஆயிற்று? தயங்காமல் சொல். சுவாமி, இந்த முட்டாளை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக நைவேத்தியம் பண்ணி எடுத்துட்டு வரப்ப பசியோட இருக்கிற வயசான ஒரு பக்தரை நான் வழியில பார்த்தேன். ஓஹோ, அந்த பக்தரோட பசிய பார்க்க முடியாம எனக்காக படைத்த பிரசாதங்களை அவனுக்கு தந்து விட்டாய், அதானே? அது சரி. பகவான் தான் நம்மோடு தினமும் தாயக்கட்டம் விளையாடுகிறாரே, ஒரு நாள் பட்டினி கிடந்தால் என்ன, போகட்டும் என்று விட்டு விட்டாய், அப்படித்தானே? இல்ல சுவாமி, பக்தர்களிடமிருந்து புது புது விஷயங்கள் தெரிகிறது. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. இன்று நான் கொண்டு வந்ததையே சாப்பிடுகிறேன். சுவாமி, இது நான் கொண்டு வந்த நைவேத்தியம் தான். இதைத்தான் நான் அந்த பக்தனுக்கு கொடுத்தேன். மானிட சேவையில தான் மாதவன் சேவை இருக்குன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. நீங்க திவ்ய ரூபத்துல மட்டும் இல்ல, சாதாரணமா நடமாடுற மனுஷங்க ரூபத்திலையும் இருக்கீங்க. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாலும், விபத்து நேரும் போது காப்பாத்தினாலும் அது உங்களுக்கு சேவை செய்யற மாதிரி தான். உங்க லீலைகள் எனக்கு புரிஞ்சிடுச்சு சுவாமி. பகவான் பாலாஜி, உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். சுவாமி, நைவேத்தியத்தை ஏத்துக்கங்க. ஆதிராம், இந்த வெண்ணையை பார்க்கும்போது ஒரு பக்தன் அடிப்பட்ட என்னுடைய காயத்துக்கு வெண்ணைய தடவனதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா சுவாமி, அந்த விஷயம் எனக்கும் தெரியும். அந்த பரம பக்தன் அனந்தஹரி. தெரியும் பிரபு. அந்த அனந்தஹரி உங்களோட பரம பக்தர். ராமானுஜாச்சாரியாரின் அறிவுரைப்படி அவர் ஒரு பூத்தோட்டத்தை உருவாக்கி அந்த புஷ்பங்களை வச்சு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அந்த தோட்டத்திலேயே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு. யார் சொன்னாலும் கேட்காம கர்ப்பவதியான தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு திருமலைக்கு வந்து அவரோட பிரார்த்தனையை நிறைவேற்றினாரு. ஆம், என் மீது அவர் வைத்திருக்கும் அளவு கடந்த பக்தி, அன்பு, பாசம் இவையெல்லாம் தான் அவரை என்னுடைய பிரிய பக்தனாக வைத்திருக்கிறது. உங்க மேல இருக்கிற பக்தி உண்மையான்னு தெரிஞ்சுக்க உங்க பக்தர்களை எவ்வளவு சோதிக்கிறீங்க? எங்கு பக்தி இருக்கிறதோ அங்கு பரிசோதனையும் இருக்கும். உங்க மலைக்கு வந்த அந்த 2 பேரும் காணிக்கையை செலுத்தும் போது ஒரு சின்ன பையன் அங்க வந்து அவங்க 2 பேர் கூட சேர்ந்து நானும் உதவி பண்றேன்னு சொன்னான். ஆனா அனந்தஹரி பரவாயில்ல, நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த சின்ன பையன் அனந்தஹரியோட மனைவி கிட்ட போய் நானும் உங்களுக்கு உதவி செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்டான். அவங்க 2 பேரோட பேச்சையும் கேட்காம அவன் உதவி செஞ்சான். அவன் செய்யற வேலையை பார்த்து அனந்தஹரிக்கு கோவம் வந்துச்சு. கோவத்தால மண்வெட்டியை தூக்கி போட்டப்ப அந்த பையன் தாட மேல பட்டுடுச்சு. சுவாமி, அப்புறம்தான் அந்த பையன் நீங்கன்னு அடிப்பட்ட தாடையில வெண்ணெய் தடவி விட்டாங்க. அன்னிலிருந்து இது ஐதீகமாயிடுச்சு. பக்தர்களின் கதையை கேட்கும்போது அது மனதிற்கு எவ்வளவு ஆனந்தமாயிருக்கிறது. சுவாமி, விளையாட ஆரம்பிக்கலாமா? அஞ்சு விழுந்திருக்க சுவாமி. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது பஞ்சபூதங்களை குறிப்பிடுது. சுவாமி, இந்த பஞ்சபூதங்கள் இல்லனா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். நீங்க எல்லா பக்தர்களையும் இப்படி சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. உங்களுக்காக பூந்தோட்டத்தையே உருவாக்கின
அனந்தஹரிக்கு நீங்க மோட்சத்தை கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்காகவே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா? பாவம் இல்லை, புண்ணியம் செய்திருக்கிறாள். அந்த புண்ணியம்தான் அவளை புண்ணியாத்மாவாக மாற்றி யோகியாக ஆக்கி நிரந்தர புகழையும் தந்திருக்கிறது. சுவாமி, நீங்க சொல்ற எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. நடந்ததை தெரிந்து கொண்டாய், நடக்கிறதையும் தெரிந்து கொண்டாய், இனி நடக்கப் போவதையும் தெரிந்து கொள். அந்த பெண் பக்தை வரும் ஜென்மத்தில் வெங்கமாம்பா என்ற பெயரில் பிறப்பாள். என்னதான் இடர்கள் வந்தாலும் இறுதி வரை நான் அவளுக்கு துணையாக இருப்பேன். கிருஷ்ணய்யா, மங்கம்மா, கண்கொள்ளா காட்சி. எங்க கிளம்பிட்டீங்க? உங்களை பக்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். நமஸ்காரம். இப்ப எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்க உன் பொண்ணு வெங்கமாம்பா? பெரிய பக்தையாமே, கோயிலுக்கே வராம வீட்டுல இருந்துகிட்டே வைகுண்டத்தை காட்டுவாளாமே, எங்க அவ? ஆமாய்யா, நான் பண்ண அதிர்ஷ்டம். இல்லையா, இதெல்லாம் ஊரு செஞ்ச பாவம். உன் பொண்ணுக்கு இருக்கிறது பக்தி இல்லையா, பைத்தியம். வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம திருஷ்டி பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஊரு மானத்தை அப்படி வாங்குறீங்களே, ஏன்? நீங்க பெரியவங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களே நல்ல வரனா இருந்தா பாருங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே பார்த்துட்டேன். நம்ம சித்தூர் பக்கத்துல சின்னப்பள்ளி கிராமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஊர்ல அற்புதமான ஒரு சம்பந்தம் இருக்கு. மாப்பிள்ளை பேரு சாட்சாத் அந்த வெங்கடாஜலபதி பேரு. தங்கமான பையன். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். திருக்கல்யாணம் முடிஞ்சது, நீங்க வந்து பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த கோவில்ல திருக்கல்யாணம் நடந்தது சொல்லு. பெருமாளோட கல்யாணம் எங்க தோட்டத்துல. யாரோட? பத்மாவதி தாயாரோடவா இல்ல அலமேலு மங்காவோடவா? இல்ல, என் கூட தான் சுவாமி. பைத்தியம் முத்தி போச்சு. நான் சொல்றது கேளுங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த பைத்திய விஷயம் தெரியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அப்புறம் நடக்கலையேன்னு வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்காதீங்க. உனக்கு அவர் நல்ல சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம்மா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோமா. என்னம்மா பேசுறீங்க? உலகத்தையே காப்பாத்துற அந்த பெருமாள் கூட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவளுக்கு மறுபடியும் கல்யாணமா? இந்த பைத்தியக்காரியோட பேச்ச கேட்டா யாரு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க? எப்போ ஒண்ணு பொண்ணு கல்யாணத்தை பண்ணுவீங்க, இல்ல ஊரை விட்டு போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த சுவாமி தான் எல்லாமே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நாங்க உயிரோட இருக்கிறதா சாகிறதா? நாங்க சொல்ற பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க சம்பந்தத்தை முடிச்சிருங்க. கை கால் கட்டி போட்டாவது கல்யாணத்தை முடிச்சிருங்க. சீக்கிரம்.
என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறோம். அங்க உன் புருஷனும் அத்தையும் மாமாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் இன்னும் மாமியார் வீட்டுக்கு பொண்ணு போகலையான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கேக்குறாங்கம்மா. உங்க மாமியாரும் மாமனாரும் ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க பொண்ணு மாதிரி பாத்துப்போம்னு சொல்றாங்கம்மா. மாமா போல நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்காக என் சுவாமி வருவாரு. அந்த 7 மலை இறங்கி நிச்சயம் அவர் என்னை தேடி வருவாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ, கல்யாணம் ஆகி இன்னும் பைத்தியம் போகல. எல்லாம் தலையெழுத்து. ஐயா ஐயா, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்னாச்சு? அம்மாவோட கணவர் வெங்கடாச்சலபதி பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு. நிறுத்துங்க. என் மஞ்சள் குங்குமத்தை எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. நீங்க எனக்கு பண்ணது வெறும் பொம்மை கல்யாணம் தான். நீங்க எனக்கு போட்ட எல்லா நகையும் கழட்டிட்டேன். இந்த மஞ்சள் குங்குமம் நீங்க பண்ண கல்யாணத்தால வரல. நான் அழிக்க மாட்டேன். அவ்வா. என்னது? புருஷனை இழந்த ஒரு விதவை பூவை மட்டும் வச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வருவியா? நியாயத்தை கேளுங்க ஐயா. எனக்கு 2வது கல்யாணம் ஆகவும் இல்ல, என் புருஷன் சாகவும் இல்ல. எனக்கு எல்லாமே அந்த பெருமாள் தான். இத பாரியா, உன் பொண்ணு உன் பேச்சை கேட்கலன்னா நீ சும்மா இருக்கலாம். ஊர் கட்டுப்பாட்டை மீறினா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உன் பொண்ணோட சேர்த்து உங்களையும் ஊரை விட்டு அனுப்பிடுவோம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை கூட்டிட்டு போங்க. தொடாதீங்க. என்ன வெளிய போக சொல்ல நீங்க யாரு? என்ன ஊரை விட்டு போக சொல்றதுக்கு இந்த ஊர்ல யாருக்கும் உரிமை இல்ல. நான் போறேன். என் சுவாமியை தேடி நானே போறேன். அவரே சரணாகதின்னு போறேன். என்னோட அனுமதி இல்லாம சுவாமிக்கு பூஜை நடக்குதா? நான் யாருன்னு தெரியாது போல இருக்கு. சதா அந்த பகவானையே நினைச்சுக்கிட்டு எப்பவும் அவரையே வணங்கிக்கிட்டு அவருடைய ஆணப்படியெல்லாம் நடந்துகிட்டு பகவானோட ஆசிகளை பெற்ற சக்தி வாய்ந்த மகா பூஜாரினா. சொல்ல போனா சில வடிவத்துல இருக்கிற சாமி என்னைக்கும் வாயை திறந்து பேச போறதில்ல. அப்படி இருந்தும் அந்த சாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அர்ச்சனைகளும் பூஜைகளும் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அக்காராம் தீட்சிதர் இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சது நீங்க எல்லாரும் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான். ஏன்னா என்னால பேச முடியும், கேட்க முடியும், ஆணையும் இட முடியும். வா. பெண்ணே, யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அக்காராம் தீட்சிதரோட அனுமதி இல்லாம பூஜை நடத்திக்கிட்டு இருக்கியா? ஏழைகளுக்கெல்லாம் அருளும் ஏழுமலை வாசன், கலியுகத்தில் பேசும் கண்கண்ட தெய்வம், நாடிவரும் அடியவருக்கு நன்மை செய்திடுவார், தேடிவரும் பக்தர்களின் துன்பம் தீர்த்திடுவார். திருமலையில் வாழும் தெய்வத்தின் திவ்ய தேசத்தை நாடி வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் இன்பமின்றி துன்பம் எதுவும் இல்லை. ஆனா இதுவரைக்கும் நீ யாருன்னு சொல்லவே இல்லை. நான் பெருமாளின் பாதரட்சை. நீ அந்த சுவாமியோட பாதரட்சனா, நான் அந்த சுவாமியோட மணி மகுடம். பார்க்க சின்ன பொண்ணா சுமங்கலி மாதிரி தெரியற. இல்லறத்தையும் இல்லற சுகத்தையும் கைவிட்டுட்டு இந்த சின்ன வயசுல சந்நியாசத்தை தேடி வர வேண்டிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே எனக்கு இவர் காட்டின வழிதான். நமஸ்காரம் தீட்சிதரே, கும்பிடுறேன். உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீங்க இங்க இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பக்தியோட இருக்கிற இந்த புண்ணியவதிய பாத்தீங்களா? ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, புருஷன் செத்ததுக்கு அப்புறம் பூவையும் பொட்டையும் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இவளை ஊரை விட்டே துரத்திட்டாங்க. அதனால இங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா இவ புண்ணியம் செஞ்சவ மகா பக்தைன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க. உன் கணவன் இறந்து போனது உண்மையா? புரிஞ்சு போச்சு. சொந்த ஊர்ல இருக்க முடியல, அதனால இந்த ஊருக்கு வந்து சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன், இந்த ஊரை விட்டு போயிடு. மௌனத்தையே எனக்கு பதிலா தரியா? வாயை திறந்து பேச மாட்டல? அப்படி இருக்க உன்னை என்ன செய்யறதுன்னு இந்த அக்காராம் தீட்சிதருக்கு தெரியும். முடிவெடுத்துட்ட. உடனடியா இந்த வேஷக்காரிய ஊருக்கு வெளியே கொண்டு போய் தள்ளுங்க. அம்மா, நீங்க தந்த வெங்கடாச்சலபதி புராணம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் அமைஞ்சது.
உங்க தயவால என் தங்கச்சி பிரார்த்தனை பழிச்சிடுச்சுமா. ஈடில்லாதொரு பந்தம் நீயே, ஜனனம் மரணம் எல்லாம் நீயே. ஈடில்லாத வெங்கமாம்பா, உன்னுடைய மாய வார்த்தைகளால இந்த ஊர் மக்களை மயக்கி நம்பி வர அப்பாவி பக்தர்களை உன் வசப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது இனிமேல் நடக்காது. உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் அப்பாவிங்க, கோயில்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இனி உன் ஆட்டம் நீடிக்காது. நீ இங்க இருந்து போயே ஆகணும். போறியா இல்லையா? வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி செய்வீங்க? கடவுள் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. அரே வெங்கடேசா, நமோ ஸ்ரீனிவாசா. அம்மாடி, உன்ன மாதிரி ஒரு உண்மையான பக்தைய மனசு புண்படும்படி அவமானப்படுத்திட்ட. உன்கிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துகிட்ட. என் பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. என்ன மன்னிச்சிருமா. உன் கோவ அக்னியால என்னை எரிச்சிராதம்மா. வைகுண்ட வாழ்வு வேண்டாம் என்று திருப்பதி மலையில் நிலை கொண்டாயே. தீர்த்தங்களாடி ஹரிநாமம் பாடி திருமலை வந்தால் புண்ணியம் கோடி. முக்திக்கு மார்க்கம் ஸ்ரீ வெங்கடேசம், பக்திக்கு மார்க்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம். உன்னுடைய பக்தி, உன்னுடைய பேரு பல யுகங்களை தாண்டி பரவும். யாரெல்லாம் தரிகொண்ட வெங்கமாம்பா சரித்திரத்தை கேட்கிறாங்களோ எல்லா தோஷங்கள்ல இருந்தும் எல்லா பாவங்கள்ல இருந்தும் முக்தி அடைவாங்க. பகவான பத்தி நீ எழுதின அந்த புத்தகத்துல இருந்து ஒரு வரிய படிச்சா கூட ஐஸ்வர்யத்தோட சீரும் சிறப்புமா வாழ்வாங்க. பகவான நினைச்சு அன்னம்மாச்சாரியார் பாடின பாட்டோட தொடங்குற பூஜை தரிகொண்ட வெங்கமாம்பா பாடின பாட்டோட முடிவடையும். இந்த பாடல்களை கேட்கிற பக்தருக்கு சுவாமியோட அனுகிரகம் மட்டும் இல்லாம வெங்கமாம்பாவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். நமோ வெங்கடேசா, நமோ ஸ்ரீனிவாசா. அற்புதம், புரிஞ்சிட்டீங்க. உங்க மகிமையே மகிமை. அந்த புண்ணிய ஆத்மாவோட சரித்திரத்தை சொல்லி என்னை இன்னும் புண்ணியமடைய செஞ்சிட்டீங்க பிரபு. சந்திரகிரி அரசர் கிரிதர ராயர் இந்த அற்புதமான மாணிக்க ஆரத்தை எனக்கு காணிக்கையாக செலுத்தினார். பார், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஹாரம் உங்க சரீரத்துல பட்டதனால இது இப்ப இன்னும் பிரகாசமாயிடுச்சு. பக்தர்களோ யோகிகளோ துறவிகளோ குடும்பஸ்தர்களோ எதிர்கொள்ளும் சுகதுக்கங்களை சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும். அது போகட்டும் சுவாமி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? வரும் காலத்தில் நீயும் சமநிலையில் இருக்கத்தான் இதையெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சுவாமி பாலாஜி, உங்க வார்த்தையில இருக்கிற சூட்சமம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அட, சுவாமியோட ஹாரம் இதை எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. இந்த மணிஹாரம் இல்லாம சுவாமியோட கழுத்து கலை இழந்து போயிடும். இது இல்லாததால சுவாமியோட சரீர அழகு போயிடும். நான் இப்பவே கோயிலுக்கு போய்
சுவாமியை அலங்கரிக்க போறேன். இந்த ஆரம் ரொம்ப அழகா இருக்கே. விலை அதிகம்னு நினைக்கிறேன். சுவாமி பாலாஜியோடது. ஓ, உன் கைக்கு எப்படி வந்தது? சுவாமி இத மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. என்னது, அந்த பெருமாளே இங்க வந்தாரா? உண்மைதான். ஆமா, பெருமாள் கோயில்ல தானே இருப்பாரு, இங்க எப்படி வந்தாரு? நாகப்பா, சுவாமி தினமும் இங்க வருவாரு, என்னோட பகடை ஆடுவாரு. ஓஹோ, உன் கூட தாயம் வேற விளையாடுவாரா? அப்படின்னா சாமிக்கு சூதாட்டமும் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லு. வார்த்தையை அளந்து பேசுங்க நாகப்பா. பகவான் பாலாஜி பொழுதுபோக்குக்காக விளையாட வந்தார். அப்படியா விஷயம்? அப்படின்னா இந்த ஆரத்தை சுவாமி உங்ககிட்ட தோத்துட்டு போயிட்டாரா? இல்ல, சுவாமியே இந்த ஆரத்தை என்கிட்ட காமிச்சாரு, போகும்போது மறந்துட்டு போயிட்டாரு. அற்புதமா இருக்கு இந்த கதை. நீ வேத வியாசரை விட ரொம்ப நல்லா கதை சொல்றிய. இது கதை இல்ல, உண்மை. உண்மை என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். நீ பெருமாள் சிலையில இருந்து இந்த ஆரத்தை திருடி இருக்க. வீரர்களே, இந்த திருடனை அரசர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் எந்த தப்பும் செய்யல, எனக்கு எந்த பயமும் இல்ல. என்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. இழுத்துக்கிட்டு வாங்க. பிரபு, இதோ உங்க கையில இருக்கிற இந்த அழகான ஆரம் திருட்டு நடந்திருக்குங்கிறதுக்கு கண்கூடான ஆதாரம். இதோ இந்த ஆரத்தை நீங்களே உங்க கையால அன்னைக்கு வெங்கடேச பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்தினீங்க. இது அந்த ஆரம் தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல பிரபு. திருடன் உங்க முன்னாடி தான் இருக்கான். திருட்டு போன ஆரமும் உங்க கையில தான் இருக்கு. அதனால இனி வருங்காலத்துல இந்த மாதிரி திருடணுங்கிற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திருடனுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுங்க பிரபு. மதிப்பிற்குரிய மகாராஜா, நான் இப்படி குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். திருமலையின் தலைமை நிர்வாகி ஆகிய நான் இவன் தலையை அங்கேயே கொய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆரத்தை சுவாமிக்கு நீங்கள் தான் காணிக்கையாக கொடுத்தீர்கள். அதனால் தான் அங்கு தண்டிக்காமல் இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இவன் பகவானுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறான் என்று தவறாக எண்ணி இவனை கோவிலுக்குள் அனுமதித்ததுதான் நான் செய்த தவறு. ராஜகுருவின் வேண்டுகோளுக்கிணங்க அதை மீறக்கூடாது என்றும் சாதுக்களை வதைக்க கூடாது என்பதற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது உங்கள் முன்னிலையில் சாட்சியும் உள்ளது, குற்றவாளியும் இருக்கிறான். நீங்களே நியாயத்தை வழங்குங்கள். ஆதிராம், இந்த விஷயத்தில் நீ ஏதேனும் கூறுகிறாயா? மகாராஜா, நான் எந்த விதமான பாவமும் செய்யல. அது அந்த பகவானுக்கு தெரியும். அவரையே தினமும் பூஜிக்கிற என்னோட மனசாட்சிக்கு தெரியும். நீங்க சொல்ற குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இதுதான் நீ கூறும் பதிலா ஆதிராம்? உன்னை ஒரு பெரிய பக்தன் என்று கூறிக்கொள்வதால் மட்டும் செய்த தவறு இல்லை என்றாகிவிடுமா? நான் கடவுளோடு தினமும் பகடை விளையாடுகிறேன் என்று பொய் பிரச்சாரம் செய்து எங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யல. பிறகு அந்த ஹாரம் உன்னிடம் எங்கிருந்து வந்தது? பகவான் பாலாஜி என்னோட பகடை ஆடும்போது மறந்து போய் தன்னோட ஆரத்தை இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா? நன்றாக கேட்டுக்கொள். இது திரேதா யுகமோ துவாபர யுகமோ இல்லை, கலியுகம். தெய்வமே உன்னுடன் பகடை விளையாடினார் என்பதை நம்ப சொல்கிறாயா? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? இதோ பார், சபையின் நேரத்தை வீணடிக்காதே. குற்றத்தை நீயே ஒப்புக்கொண்டால் உனது தண்டனையும் குறையும். இனியும் நடித்து பலனில்லை. நான் எந்த தப்பும் செய்யல. வாய மூடு. மகாராஜாவோட பொறுமையை சோதிக்காத. செஞ்ச தப்ப ஒத்துக்க. பகவான் பாலாஜி உனக்கு காட்சி தருகிறார் என்றும் அவருடன் நீ பகடை விளையாடுகிறாய் என்றும் நீ கூறும் பொய் பிரச்சாரத்தை நாங்கள் அநேக முறை கேட்டுவிட்டோம். பகவான் மீது ஒரு பக்தனுக்கு இருக்கும் பக்திதான் என்று நாங்கள் இதுவரை பொறுமையாக இருந்தோம். ஆனால் நீ இது போன்ற ஒரு பெரிய தவறை இழைத்து விட்டாய். உன்னை போன்ற துரோகிக்கு மரணம்தான் சரியான தண்டனை. சுவாமி, என்ன இது கொடுமை?
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான பக்தர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மை இல்லை என்றும் அப்பாவியான மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் பக்தியை ஏமாற்றி விட்டீர்கள் என்று இப்போது நிரூபித்து விட்டீர்கள். பேசும் கலியுக தெய்வம் என்று நம்பும் பக்தர்களுக்கு தாங்கள் இதயமில்லாத கல் என்று நிரூபித்து விட்டீர்கள். ஏழுமலையில் வசித்துக் கொண்டிருக்கும் தங்களுக்கு பக்தர்களின் வேண்டுதல் கேட்காத அளவுக்கு குரூரம் வந்துவிட்டதா? சுவாமி, இது தெய்வம் செய்யும் செயல் அல்ல, குரூரம்தான். தாங்கள் செய்வது லீலை அல்ல, மகா கேளிக்கை. பக்தர்கள் படும் வேதனையை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. இனி உங்களோடு இருக்க மாட்டேன். நமோ வெங்கடேசா, நமோ ஸ்ரீனிவாசா, நமோ திருமலை. எங்கு போகிறீர்கள்? பகவான் பாலாஜியின் ஒரு அவதாரமான பத்ரிநாதரை தரிசிக்க ஹரித்வார் சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? பக்தனான உங்கள் நண்பனை அயோத்தியிலிருந்து கூட்டி வந்தீர்கள். அவன் இப்போது சங்கடத்தில் இருக்கிறான். அவர் சங்கடத்தில் இருக்க வாய்ப்பே இல்லையே. அவர் மகா பக்தனாயிற்றே. பக்தர்கள் அனைவரும் அவர் பக்கம்தான். பக்தர்கள் அவர் பக்கம் இருக்கலாம், ஆனால் அரசர் அவருக்கு மரண தண்டனை அல்லவா கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிந்தது என்பது முக்கியமில்லை. நீ உடனே போய் மகாராஜாவை சந்திக்க வேண்டும். அவர் உன் பேச்சை கேட்பார். ஆதிராமை நீதான் காப்பாற்ற வேண்டும். நான் இப்பவே ராஜ தர்பாருக்கு போறேன். மகாராஜா, மகாராஜா, சற்று பொறுங்கள் மகாராஜா. நான் சொல்வதை கேளுங்கள். கூறுங்கள். மகாராஜா, சந்திரகிரி சாம்ராஜ்யத்திற்கு எங்கள் வம்சம் நிறைய சேவை செய்திருக்கிறது. உங்க ராஜாங்கத்துல ராஜகுருவா இருக்கிற எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு தப்பா தோணுது. ராஜகுரு, உங்களுக்கு உண்மை தெரியாதென்று நினைக்கிறேன். மகாராஜா, நடந்த உண்மை என்னன்னு சாதாரணமான எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா அந்த சப்தகிரி மேல உட்கார்ந்து இருக்கிற சுவாமிக்கு தான் தெரியும். என்னோட வேண்டுகோள் ஒண்ணுதான் மகாராஜா. பக்தரான ஹாத்திராம் ஒரு நிரபராதி. அவரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரை சோதிச்சு பாருங்க. ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா மொத்த சந்திரகிரி சாம்ராஜ்யத்தோட மானமும் மரியாதையும் மண்ணோட கலந்துடும். ராஜகுரு, நீங்களும் உம்முடைய முன்னோர்களும் சந்திரகிரி சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக பாடுபட்டவர்கள். உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்கிறேன். ஆதிராமை சோதித்து பார்க்கிறேன். ஆதிராம், ஆதி என்றால் யானை அல்லவா? யானையின் உணவென்ன? இலை, தழை, கரும்பு, பழங்கள். விக்ரமதேவராயா, கூறுங்கள் பிரபு. பக்தன் ஆதிராமை சிறைச்சாலைக்குள் அடைத்து ஒரு கட்டு கரும்பை அதனுள் வையுங்கள். நாளை உதயத்திற்குள் அவன் அதை உண்டு விட்டால் பிறகு நான் நம்புகிறேன் இவன் பெரிய பக்தன் என்றும் பகவானோடு பகடை விளையாடுகிறான் என்றும். அப்படி நடக்கவில்லை என்றால் சூரிய அஸ்தமனத்திற்குள் இவன் தலையை கொய்து விடுங்கள். இது என்ன சோதனை மகாராஜா? ஒரு சாதாரண மனிதனால அவ்வளவு கரும்பை எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் ஒரே ராத்திரியில. இவனுக்கு பாலாஜி தரிசனம் தருகிறார் அல்லவா? உடன் சேர்ந்து பகடையும் விளையாடுகிறார். அது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம்தானே. ஏற்பாடுகளை செய்யுங்கள். உனக்கு இதுதான் சரியான இடம் ஹாத்திராம். உனது தெய்வத்தோடு அமர்ந்து மிக வசதியாக பகடை விளையாடலாம். உனக்காக நாங்க ஒரு அற்புதமான விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் பாத்தியா? விடிவதற்குள் இந்த கரும்புகளை நீ உண்ணவில்லை என்றால் நாளை காலை உனது தலை உனது உடம்பில் இருக்காது. பகவான் பாலாஜி தான் என் சர்வம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும். ராஜாவோட ஆசை என்ன தெரியுமா? உன்ன மாதிரி தீவிர பக்தனை சீக்கிரமே மேல அனுப்புறதுதான். ஏய் காவலாளி, இரவு முழுக்க இவனை கண்காணித்துக் கொள். சிறிது அசந்தாலும் தப்பி விடுவான். வா நாகப்பா, நாளை இவன் சிறை சேதத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? வாங்க. சுவாமி திருமலை பாலாஜி, நீங்கள் கலியுக தெய்வம், கருணாமூர்த்தி, பக்தவச்சலா, மாதவா, கேசவா. கஷ்டம் நான் வருவேன்னு சொன்னீங்களே,
இப்ப நான் கஷ்டத்துல இருக்க, என்னை காப்பாத்துங்க. ஓம் நமோ வெங்கடேசா. 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 பிரபு பாலாஜி, நீங்க எங்க இருக்கீங்க? என் கஷ்டத்தை போக்குறதுக்கு வாங்க. உங்க லீலையை புரிஞ்சுக்கிட்ட, உங்க மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. சுவாமி, சுவாமி எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சுவாமி? வாங்க சுவாமி, வாங்க. உலகில் தர்மம் காத்திடவே உருவகமான ஒரு வேதம். ஜெய் பாலாஜி புண்ணிய பதம், மானுட பிறவிக்கு மோட்ச பதம். பூமியில் வாழும் ஜீவராசிகளை அபயம் அளித்தே காத்திடும். கோவிந்த நாமம் பாடிட நாளும் தீமை அண்டாது ஓடிடும். மகாத்மா, பரமாத்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். பெரிய தவறு இழைத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். என்னாச்சு மகாராஜா? ஏன் இந்த பதட்டம்? நடந்தது தங்களுக்கு தெரியாதா? என்னாச்சு? நேற்று இரவு இந்த சிறைக்குள் சுவாமி பாலாஜி யானை ரூபத்தில் வந்தார். அனைத்து கரும்புகளையும் உண்டார். சுவாமி, இது போன்ற ஒரு காட்சியை நான் எப்பொழுதும் பார்த்ததில்லை. நீங்கள் மகாத்மா, நீங்கள் பரமாத்மா. இது எல்லாம் சுவாமி பாலாஜியோட மகிமை. இது அவரோட லீலை. மகா பக்தரான ஹாத்திராம் அவர்களே, எங்களை ஆசீர்வதியுங்கள். சுபமஸ்து. நீங்கள் எனது கோரிக்கை ஒன்றை நிறைவேற்ற வேண்டும். என்னன்னு சொல்லுங்க மகாராஜா. என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை போன்ற மகாத்மாவிற்கு மரண தண்டனை அளித்த இந்த கிரிதர ராயனுக்கு இந்த சிம்மாசனத்தில் உட்காரும் அருகதை இல்லை. அப்படி இல்லை மகாராஜா. கலியுக தெய்வமான பகவான் பாலாஜியின் பிரியமான பக்தர் ஹாதிராம் பாபா அவர்களே, நீங்களே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த சிம்மாசனத்தில் அமர உங்களுக்குத்தான் அருகதை உண்டு. மகாராஜா, இந்த சிம்மாசனம், இந்த ராஜ உபச்சாரம், இதெல்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு வேண்டியதெல்லாம் பகவானோட அனுகிரகம் தான். பகவானோட நாமத்தை இந்த பூமியில இருக்கிற ஜனங்க எல்லாரும் பக்தியில பாலாஜி பாலாஜின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். எனக்கு இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. மகாராஜா கிரிதரராயர், நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். பாலாஜியை தரிசனம் செய்ய வர்ற பக்தர்கள் கிட்ட நீங்க நிதி வசூலிக்க கூடாது. அவங்க எல்லாரையும் மரியாதையா நடத்தணும். இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு எல்லாம் தரணும். இந்த திருமலை ஸ்தலம் வருங்காலத்துல கோடான கோடி பக்தர்களுக்கு புண்ணிய ஸ்தலமா விளங்கணும். பாலாஜியோட புகழ பரப்பி மனுஷங்களுக்குள்ள ஒற்றுமை வளரணும். இதுதான் நீங்க எனக்கு பண்ண போற மிகப்பெரிய காணி. பெருமாளை தரிசித்த சிறந்த பக்தர், பக்தர்களில் எல்லாம் சிறந்தவர். பெருமாளை தரிசித்த சிறந்த பக்தர், பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டுமா? எதற்கு? இந்த பாலாஜி ஒன்றும் கலியுக பேசும் தெய்வம் இல்லை. பக்தர்கள் சொல்வது எதையும் கேட்காத சாதாரண வெறும் கற்சிலைதான். இப்படியெல்லாம் நீ பேசியது இன்னும் இங்கே உறுத்திக் கொண்டுதான் இருக்கிறது தேவி. ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை சொல்லியிருந்தால் புரியாதவர்கள் என்று சொல்லி மன்னித்திருப்பேன். ஆனால் எப்போதும் என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் சகதர்மினியான நீயே எனக்கு இதயமில்லை என்று சொன்ன போது என் இதயமே உறைந்து விட்டது. சுவாமி, என்ன சொன்னாய் பத்மாவதி? அப்போது என்ன சொன்னாய்? நான் கடவுள் இல்லை, குரூரன் என்று சொன்னாய். நான் செய்வது லீலை இல்லை, கேளிக்கை என்றாய். அன்று பிரகல்லாதன் ஹரி ஹரி என்று கூப்பிட்ட ஒவ்வொரு முறையும், அவனை சாட்டையால் அடிக்கும் போதும், யானை காலால் இடறி விடும் போதும், அந்த துன்பத்தில் உழன்று உழன்று சகிக்க முடியாமல் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை சம்ஹாரம் செய்த போது
என் இதயம் கல்லால் ஆனது அல்ல என்று உனக்கு தெரியாதா? முதலையின் வாயில் சிக்கி உன்னை தவிர சரணாகதி இல்லை என்று கஜேந்திரன் என்னை கூவி அழைத்த போது உன்னிடம் கூட சொல்லாமல், சங்கு சக்கரத்தை கூட தரிக்காமல் பக்தனை காப்பாற்ற வேண்டி உடனே புறப்பட்டுச் சென்றேனே. அப்போது கூட உனக்கு தெரியவில்லையா என் இதயம் கல்லால் ஆனது அல்ல என்று? கண்டுகொண்டேன் நான் புருஷோத்தமா உன் மலரடி. இப்படி அற்புதமான பாடல்களால் எனக்கு கவிதாஞ்சலி செய்த பிரிய பக்தனான அன்னமையா தன்னுடைய கடைசி காலத்தில் என்னை தரிசிக்க பல வழிகளில் முயற்சி செய்து அவர் கஷ்டத்தைக் காண பொறுக்க முடியாமல் நான் பட்ட வேதனையெல்லாம் நீ பார்த்தும் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையே தேவி, என் இதயம் கல்லால் ஆனது அல்ல என்று. சுவாமி, நான் சொல்வதே. என்னுடைய இன்னொரு பக்தனான ராமதாசன், சரிகொண்ட வெங்கமாம்பா, திருமலை நம்பி, குரவ நம்பி, தொண்டைமான் சக்கரவர்த்தி, இது போன்ற என் பக்தர்கள் இன்னும் எத்தனையோ பேர் சலனமில்லாத மனதோடு என் இதயத்திற்குள் பார்த்தால் இது போன்ற எத்தனையோ பக்தர்கள் உனக்கு தெரிவார்கள். என் புகழை பாடிக்கொண்டிருப்பார்கள். சுவாமி, ஓம் நமோ வெங்கடேசா. என் பக்தன் அழைக்கிறான். ஏழு மலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தைமையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. சுவாமி, மண்ணோட மண்ணா கலந்து போக போற இந்த சரீரம் உங்களோட கிருபை கடாட்சம் கிடைச்சதுனால ரொம்ப புண்ணியம் அடைஞ்சிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கு. உங்களோட கடைசியா ஒரு தடவை பகட விளையாடணும். சுவாமி, நான் உங்களோட சேவகன். நீங்க தான் என்னோட சர்வமும். நீங்க சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா சுவாமி? ஆகட்டும் ஹாதிராம், உன் இஷ்டப்படி ஆட்டத்தை ஆரம்பி. இந்த ஆட்டத்தில் என் ரத்தின கிரீடம், வைர வைடூரியங்கள், ரத்தினங்களாலான ஆரம், என்னுடைய தங்க சிம்மாசனம், இவை அனைத்தையுமே ஆட்டத்தில் பணயமாக வைக்கிறேன். இதற்கு எதிராக நீ என்ன வைக்கப் போகிறாய்? சுவாமி, நான் உங்க மேல வச்சிருக்கிற பக்தி, பூஜை, அர்ச்சனை, ஆராதனை அது மட்டும்தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் பணயமா வைக்கிறேன். பரம பக்தனான ஹாத்திராம், நீ எப்போதும் என் நினைவிலேயே இருப்பாய். என் பெயர் நிலைத்திருக்கும் வரை உன்னுடைய பெயரும் நிலைத்திருக்கும். வா பக்தா, வந்து என் இதயத்தில் யுக யுகமாய் நிலைத்திரு. மனதாலும் வார்த்தையாலும் செயலாலும் இந்த பாலாஜியை ஆராதித்தால், ஜெய் பாலாஜி என்று மனப்பூர்வமாய் பாலாஜி விரதத்தை அனுசரித்து வந்தால், அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து இந்த நற்செயலை அனுசரித்து வருபவர்களுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் எல்லா வெற்றிகளும் அமையப்பெறும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன். ஆதிசேஷனின் 7 தலைகளைக் கொண்ட 7 மலைகளாக தரித்த பூலோக சொர்க்கம், கோடானு கோடி மக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் புண்ணிய ஸ்தலம், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் திருப்பதி மகாக்ஷேத்திரம். நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, பிரஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரியின் திவ்ய சக்கரங்களின் மீதிருந்து ஸ்ரீ பாலாஜி காட்டிய மகிமைகள் நித்திய சத்தியங்கள், பாரில் அடங்காதவை. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த ஆலயத்தை, ஆனந்த நிலையத்தை அபார பக்தியுடன் பவித்திரமுடன் உருவாக்கிய அன்றைய புனித பக்தர் ஸ்ரீ அன்னமையா, ஹாதிராம்ஜி பாபா, தரிகொண்டா வெங்கடாம்பா காட்டிய மார்க்கங்களே இதற்கு சாட்சி. அவர் வாக்கு பலிதங்கள், ஆலய க்ஷேத்திரம் அதி அற்புத வைபவங்களால் பூர்த்தியானது. அதிகாலை சுப்பிரபாதத்தில் தொடங்கி அவரை உறங்க வைக்கும் வைபவம் முடிய நிகழும் நிகழ்ச்சிகள் ஸ்ரீ பாலாஜியின் ஆலயத்தை கல்யாண அலங்காரமாய் சித்தரிக்கிறது. பாலால் அபிஷேகம் செய்கின்றோமே, ஸ்ரீஹரி பாதங்கள் மோட்சம் தருமே. மங்கள நாயகி அம்மா என் ஸ்ரீதேவி, உலகாளும் சக்தியே அம்மா என் பூதேவி. மங்கள நாயகி அம்மா என் ஸ்ரீதேவி, உலகாளும் சக்தியே அம்மா என் பூதேவி. மலையப்ப சுவாமியை காணுங்கள், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மறுபக்கம் பூதேவி. மலையப்ப சுவாமியை காணுங்கள், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி. உலகில் உள்ள கோடானு கோடி பக்தர்கள் ஆராதிக்கும் ஸ்ரீ வேங்கடேசனின் திவ்ய கஷேத்திரத்தின் புகழ் எண்ணிலடங்காதது. உயர்ந்த ஆபரணங்கள், நிலங்கள், பவனங்கள் இவையன்றி இன்னும் ஏராளமான விலை மதிப்பற்ற பொருட்கள், இவற்றின் மதிப்பு 75 கோடி என உரைக்கின்றனர். தினமும் கோடி ரூபாய் வருமானமுடன் வருடத்திற்கு பக்தர்களின் காணிக்கையாக
கோடானு கோடிகளை குவித்து எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மன்னாதி மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரிலிருந்து சாமானியன் வரை பக்தர்கள் பக்தியுடன் சமர்ப்பித்த வெகுவான ஆபரணங்களுடன் சர்வாலங்கார ஸ்ரீ பாலாஜியை காண கண்கோடி வேண்டும். ஆந்திராவில் மட்டுமல்ல, பாரதம் முழுவதும் பக்தர்கள் வந்து முடிக்காணிக்கைகளை அளித்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ வெங்கடேசனை தரிசித்து செல்கின்றனர். ஹரே வெங்கடேசா, நமோ ஸ்ரீனிவாசா என உச்சரித்து பக்த கோடிகள் முழங்கும் நாம கீர்த்தனங்கள் 7 மலைகளையும் கடந்து எதிரொலிக்கிறது. இவை ஸ்ரீ பாலாஜியை பரவசப்படுத்துகின்றது. தேசத் தலைவர்கள், கலைஞர்கள், வியாபாரிகள் பகவான் தரிசனத்தில் திளைத்து பகவானின் அருள் பாலிக்கும் ஆசிகளை ஏற்றுக்கொண்டு சதா சர்வ காலமும் சுவாமிகளை தரிசிக்க வருகின்றனர். அதற்காகவே பிரதிதினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி எனும் கடலில் மூழ்கி புண்ணியம் எனும் முத்தெடுத்து செல்கின்றனர். குடும்பம் குடும்பமாக குதூகலிக்கின்றனர். சுக சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். ஸ்ரீ பகவானின் அருள் லீலைகளாலான ஆந்திராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை காணுங்கள். பக்தியுள்ள இந்த குழந்தை நாத்திகவாதியான ஒரு பெண்மணிக்கு பிறந்த பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். இந்த பவித்திரமான குழந்தையை பகவான் ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவம் வறியவர்களை வாழ வைத்து சகலரையும் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் லீலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எங்கம்மா போற? தேங்காய் உடைக்கவா? பிரசாதம் கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? பாலாஜி என்னோட ஃப்ரெண்டு நினைச்சு பார்க்க வந்தேன். ஆனா இல்லன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? நான் தான் பூஜை செய்யணும், நான் தான் நைவேத்தியம் படைக்கணும், கோயிலையே சுத்தி வரணும். ஆனா நீங்க மட்டும். நானா? நீங்கன்னா நீங்க இல்ல, அவரை சொன்ன. பாவம் சின்ன பொண்ணு எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்னு கொஞ்சமாவது கருணை காட்டுறாரா? எங்க பாட்டியை எங்க அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யலாம்ல. அப்படி செஞ்சா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருப்போம்ல. ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் செய்ய மாட்டாரு? கண்டிப்பா செய்வாரு. நான் சொல்றத நம்பு. சிலையில இருந்து வெளியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்படி வரலனாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்துவாரு. சரி, நீங்க சொன்ன பேச்சு கேட்டு தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் படைக்கிறேன். என் ஃபைனல் எக்ஸாம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் செய்யலன்னா பாருங்க, யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அப்புறம் திருப்பதியிலே இருந்துடுவேன். வா. சரி சார். ஓகே சார். சரி, நான் சிஸ்டர் அனுப்புறேன் சார். எஸ், உங்க டாக்டர் கிட்ட எலை கிளப் வைஸ் பிரசிடென்ட் சுஷ்மா கிரண் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். சார், உங்களை பார்க்க சுஷ்மா கிரண் மேடம் வந்திருக்காங்க. ஓகே சார். ஓகே மேடம், டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. உட்காருங்க. மேடம், நீங்க போங்க. சிஸ்டர், உங்க டாக்டர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சுஷ்மா, how are you? டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. நானும் பிஸியா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எலை கிளப் விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். எலைட் கிளப்ப பத்தியா? ஆமா, நீங்க ஏதோ எங்களுக்கு கைட் பண்ணுவீங்கன்னு நினைச்சு உங்களுடைய பிஸியான டயத்தை எங்களுக்காகவும் கொஞ்சம் ஒதுக்குவீங்கன்னு நினைச்சோம். ஆனா உங்களுடைய டைரியில பேஜுக்கு பேஜ் பேஷண்ட்டுக்கு தான் இடம் இருக்கே தவிர எங்களுக்கு இடம் இல்லைங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் இனிமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். டாக்டர் சார், நீங்க பிஸியா இருக்கிறதுனால மேடத்தை பிரசிடென்டா செலக்ட் பண்ணிட்டோம். Thank you very much. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. எங்க புறப்பட்டுட்டீங்க ரெண்டு பேரும்? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க தாத்தா. ஏ, நீ சொன்ன என்ன? டான்ஸ் கிளாஸ் போறியா? இல்ல, கோவிலுக்கு. நீயும் பாட்டி மாதிரி இந்த கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிட்டியா? கோவிந்தா, இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. வண்டி எடு. என்னம்மா, வீட்டுக்கு போலாமா? இல்ல, கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கு எப்படிமா போறது? மீறி போனா திட்டுவேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அம்மா இல்ல,
அந்த சாமியே வந்து சொன்னாலும் கோயிலுக்கு போகணும், வேண்டுதல நிறைவேற்றணும். ஐயோ ராமா, ஏமா இப்படி பிடிவாதம் முடிக்கிற? அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பெருமாள் தானே தாத்தா. ஆமா, ஆமா. அம்மா உடம்பு சரியாம இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கோயிலை சுத்தி எத்தனை பிரதட்சணை பண்ண, எவ்வளவு வேண்டுதல் பண்ண, எத்தனை பூஜை பண்ண. இப்ப அம்மாக்கு குணமானதுக்கு அப்புறம் வேண்டுதலை நிறைவேற்றலனா எப்படி? அவரு கோவப்பட மாட்டாரா? நான் சொல்றது சரிதானே தாத்தா? சரிம்மா, வாமா கோயிலுக்கு போலாம். நீ சொல்றதும் சரிதான். அம்மா இந்தோ, நீ இங்கே இரு, நான் போய் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. ஜாக்கிரதையா இருமா. இதோ வந்துடுறேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. என் இந்துவை காப்பாத்துங்கம்மா, என் குழந்தைய காப்பாத்துங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இருங்க, சீஃப் டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ சார், நான் தான். சரி டாக்டர். டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்துட்டு இருக்காரு. ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிருக்காரு. ஆனா அவர் வர 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? டாக்டர், டாக்டர் நீங்க எப்படி ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. சரி டாக்டர். டாக்டர் சார், எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துறீங்க. நான் உங்களுக்கு காலம் முழுக்க சேவை செய்ய நான் காத்து பாத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க கூட வந்து பார்க்க உனக்கு நேரம் இருக்கா? நீதான் பெரிய பிரசிடென்ட் ஆச்சே. அந்த மாதிரிலாம் சொல்லாத. என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. பொண்ணு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருக்கா. ஆனா டாக்டர் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டாருமா, டாக்டர் எப்பவோ வந்துட்டாரு. ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாமா, வா வந்து பாரு. வா வா வா. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீஃப் டாக்டர் ஆபரேஷன் பண்ணதுனால உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவரு கடவுள் மாதிரிமா. அவர் ஆபரேஷன் பண்ணா போன உயிர் கூட திரும்ப வந்துருமா. டாக்டர் பிரமிளா, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? பேஷண்ட் எங்க? ஆபரேஷனா? இப்பதானே டாக்டர் ஆபரேஷன் பண்ணி முடிச்சீங்க. நான் பண்ணனா? இட்ஸ் a miracle. ஏழுமலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தெனையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. ஏழுமலையில் வாழும் தெய்வம், ஏற்றம் தந்தெனையாளும் தெய்வம், வேண்டினால் வரம் அருளும் பேரழகா. வெங்கடேஸ்வரனே